மதுரை பாலைமேடு ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த வீரர் அஜித். பொந்துக்கம்பட்டி அஜித்திற்கு முதல் பரிசாக கார் வழங்கி கௌரவிப்பு. கஷ்டமா இருந்துச்சு. சிறந்த பிடியாரன் பொதும் பிரபான இருந்தாங்க. ரொம்ப போட்டி கடிசாதான் இருந்துச்சு. பிடிச்சது ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 50 போட்டி மேலே கலந்துருக்கேன். நல்லா மாடு பிடிப்பேன். தேர்டு செகண்டு ஃபர்ஸ்ட் மாதிரி வாங்கியிருக்கேன். கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் வாங்க கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுத்தாலும் 10,000 சம்பளம் வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ஃபயரா இருந்துச்சு. 16 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்த பிரபாகரன். இதற்கு முன்பு 4 முறை முதலிடம் பிடித்து கார் பரிசு வென்ற பிரபாகரனுக்கு இந்த முறை 2வது இடம் பிடித்ததற்காக இருசக்கர வாகனம் பரிசு. களை கட்டிய பாலமேடு ஜல்லிக்கட்டில் சீறி பாய்ந்த காளைகளில் சிறந்த காளையாக குளமங்கலத்தைச் சேர்ந்த காளை தேர்வு. உரிமையாளர் ஸ்ரீதருக்கு டிராக்டர் பரிசு. வழங்கப்பட்டுள்ளது. குளமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன்பரி சிறந்த காளையை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் வருகையொட்டி மதுரையில் நாளை ட்ரோன்கள் பறக்க தடை. மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் கைது செய்வதா என EPS கேள்வி. கறிக்கோழி பண்ணையாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். ஆவி நிறுவனம் மூலம் தமிழகத்தில் தினமும் 65 முதல் 70 விழுக்காடு பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. நாமக்கல் அருகே புதிய அதிநவீன பால் பண்ணையை திறந்து வைத்த பின்னர் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் பங்கு கேட்பதில் எந்த தவறும் இல்லை. திமுகவின் செயல்பாடுகள் மக்களை கவர்ந்துள்ளதாகவும் சச்சின் பைலட் கருத்து. காணும் பொங்கலை ஒட்டி சென்னை மெரினா காமராஜர் சாலையில் நாளை போக்குவரத்து மாற்றம். காலை 11 மணி முதல் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. சென்னையில் கடந்த 14ஆம் தேதி முதல் 20 இடங்களில் நடைபெற்று வரும் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 250 கலைஞர்கள் பங்கேற்று நடத்திய கண்கவர் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள். கடலூரில் நேற்று பொங்கல் தினத்தில் காய்கறி கடைக்காரரை வீச்செறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய ரவுடி கைது. கைது நடவடிக்கையின் போது தப்பிக்க முயன்றவரை காலில் சுட்டு பிடித்த போலீசார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை காங்கிரஸ் ஆலோசனை. சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரை நாளை தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் சந்தித்து முக்கிய முடிவு. சட்டவிரோத வாக்கி டாக்கி விற்பனை தொடர்பாக மெட்டா, அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அபராதம். 4 நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சம் அபராதம் விதித்து உத்தரவு. பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சி ரத்து. மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவில் விபத்தில் சிக்கிய ஆட்டோ. அதிவேகமாக வந்த கார் ஆட்டோவில் தொங்கிக் கொண்டிருந்த பயணி மீது மோதியதில் அவர் கீழே விழுந்து படுகாயம். தனது நோபல் பரிசை அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் வழங்கிய வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா குரினா மச்சாடோ. மரியாவுக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட டிரம்ப். 8 ஆண்டுகளில் முதல் முறையாக சீனா சென்ற கனடா பிரதமர்.
சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் சந்திப்பு. இந்தியா வந்தார் ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோஷிமிட்சு மடோகி. கிரிக்கெட் பேட் பரிசீலித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டி. பெங்களூரு அணி நிதான ஆட்டம்.